Hello friends and subscribers, welcome to Cricket Live Action YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎலோட 15வது மேட்ச், இந்த 15வது மேட்சுக்கான 10 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் தாங்க இதுல கொடுத்துட்டு இருக்க போறோம். இந்த 10 டீமுமே டெமோ டீம்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டீம் அப்படியே காப்பி பேஸ்ட்லாம் பண்ணாம இந்த டீமை பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி இந்த மேட்சுக்கான ப்ரிவியூ வீடியோ நம்ம தமிழ் பில் சேனல்ல நம்ம போட்டுட்டோம். இது வந்து 10 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ். இந்த டீம்ஸை பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்ல இந்த டீமை பாக்குறப்போ எனக்கு ஓகேன்னு தோணுது அப்படின்னாலும் நீங்க அந்த டீம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். லாஸ்ட் மினிட்ஸ்ல சப்போஸ் நம்ம கொடுத்துருக்க பிளேயர்ல 1 or 2 பிளேயர் இல்ல அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணி நம்ம குரூப்லயும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே டெமோ டீமா கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன்ஸா கிடைக்கும். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான அந்த டெமோ டீமுக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டெமோ டீம்ஸும் கிராண்ட் லீக்ஸ்க்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்பாட்டஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியூ ஆப்ஷன் அப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசியில ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். ஸோ குபேரா ஃபேண்டசில டிடிஎஸ் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஸோ 20 மார்ச்ல இருந்து டிடிஎஸ் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ இன்ஸ்டன்ட் விட்ரோல் அவைலபிளா இருக்குது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த குபேரா ஃபேண்டசில தான் இந்த டியோ அண்ட் டியோ ப்ரோ அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குங்க. அதை பத்தி டீடைல்டா சொல்றேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, டியோக்கும் டியோ ப்ரோவுக்கும். இந்த இதுக்கு ஸோ டியோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே கிளாசிக், அதாவது ஏதாவது ஒரு மேட்ச் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லைங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மேட்ச் ஓப்பன் பண்ணீங்கன்னா மேல கிளாசிக், டியோ அண்ட் டியோ ப்ரோ அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குங்க. இதுல கிளாசிக் அப்படிங்கிறது நார்மல் ஃபேண்டசி, 11 பேரை பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு போடுவோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து கிளாசிக். இந்த டியோ அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க 5 பேர் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டியோவை டச் பண்ணி ஒரு 5 பிளேயர் இருப்பாங்க. அதை டச் பண்ணிட்டீங்கன்னா உள்ள போய் ஒரு என்ட்ரி ஃபீஸ் நிறைய காட்டும். அதுல ஒரு என்ட்ரி ஃபீஸை டச் பண்ணி லீடர் போர்டு இருக்கும். அதில் போய் பாத்தீங்கன்னா உங்களோட ஆப்பனன்ட் இந்த 5 பேர்ல இருந்து யாரை பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாத்திர முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஆப்பனன்ட் இப்ப இந்த இதுல இருக்கக்கூடிய சாய் சுதர்சனை பிக் பண்ணிருக்காரு. நீங்க மீதி இருக்கக்கூடிய 4 பேர்த்துல இருந்து சாய் சுதர்சனுக்கு எகென்ஸ்டா ஒருத்தரை வந்து பிக் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சாய் சுதர்சன் ஒரு 40 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. நீங்க அவருக்கு எகென்ஸ்டா பிலிப் சால்ட்டை வந்து கொடுக்குறீங்க. பிலிப் சால்ட் வந்து ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாருன்னா நீங்க வின், உங்களோட ஆப்பனன்ட் லாஸ். இதுதான் கான்செப்ட். பிளேயர் வித் பிளேயர் பேட்டில். இது வந்து டியோ. அடுத்ததா டியோ ப்ரோ. இந்த டியோ ப்ரோ அப்படின்னா செட் 1 செட் 2 சொல்லி 5 பேர் 10 பேர் அவங்க கொடுத்துருப்பாங்க. செட் 1ல இருந்து ஒருத்தரும் செட் 2ல இருந்து ஒருத்தரும் நம்ம பிக் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு செட் 1ல இருந்து விராட் கோலியையும் செட் 2ல இருந்து புவனேஸ்வர் குமாரையும் நம்ம பிக் பண்றோம். விராட் கோலி 40 பாயிண்ட், புவனேஸ்வர் குமார் 40 பாயிண்ட், மொத்தம் நீங்க 80 பாயிண்ட் உங்களோட ஃபேண்டசி டீம்ல உங்க பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 80 பாயிண்ட் நீங்க உங்களோட ஆப்பனன்ட் உங்களுக்கு அகைன்ஸ்டா சாய் சுதர்சனையும் ஹேசல்வுட்டையும் பிக் பண்ணிடுறாருன்னு வச்சுக்குவோம். சாய் சுதர்சன் 50 பாயிண்ட்ஸ் எடுத்துறாரு, ஹேசல்வுட் 30 பாயிண்ட் 35 பாயிண்ட்ஸ் எடுத்துறாருன்னா மொத்தம் 85 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருது. அப்போ நீங்க 80 பாயிண்ட், உங்களோட ஆப்பனன்ட் 85 பாயிண்ட். சோ அவங்க வின். இதுதான் கான்செப்ட். டியோ பிளேயர் வெஸ் பிளேயர் பேட்டில். டியோ ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா செட் வெஸ் செட் ஒரு பேட்டில். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஏன் பண்ணலாம். 11 பேரை போட்டு மைண்டை குழப்பி ஒருத்தங்க மிஸ் பண்ணிட்டா கூட நம்ம ஸ்மால் லீக்ஸ்ல கிராண்ட் லீக்ஸ்ல லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. பட் இதுல ஒரே ஒரு பிளேயரை மட்டும் கரெக்டா ஜட்ஜ் பண்ணி நம்ம பிக் பண்ணமாவே நிறைய நம்ம ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல குவிண்டன் டிகாக், ஹென்ரி கிளாசன் அண்ட் இசான் கிசான் 3 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல பிக் பண்ணிருக்கோம். அடுத்ததா பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்சி, சுனில் நரேன், அபிஷேக் சர்மா, முகமது சமி, ஹர்ஷல் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. இது வந்து ஃபர்ஸ்ட் டீம். இந்த டீமுக்கு நம்ம கேப்டனா குவிண்டன் டிகாக் கேப்டனாவும் அபிஷேக் சர்மாவுக்கு வந்து நம்ம வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இந்த டீமுக்கு நீங்க சேஃபான ஒரு கேப்டன் ஆப்ஷன் தான் கொண்டு போறதா நீங்க சுனில் நரேனுக்கு நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்க இசான் கிசானுக்கு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் டீமுக்கு. செகண்ட் டீமுக்கு வந்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர்ல அதே 3 பேர், குவிண்டன் டிகாக், ஹென்ரி கிளாசன் அண்ட் இசான் கிசான் 3 பேரும். பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல ரகுவன்சி, அபிஷேக் சர்மா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி,
பேட் கமின்ஸ், ஆடம் ஜாம்பா, ஆண்ட்ரிக் நோர்கியா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த டீமுக்கு ரகுவன்சிக்கு கேப்டனாகவும் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு நீங்க இசான் கிசான் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வெங்கடேஷ் ஐயர், ஸோ அவருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ரகுவன்சிக்கு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்திருக்கும். ரொம்ப ரிஸ்கான ஒரு ஆப்ஷன். இந்த இடத்துல ஸ்லைட்டியா ஒரு சேஃபான ஆப்ஷனா நீங்க போறதா இருந்தா நீங்க குயின்டன் டிகாக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா குயின்டன் டிகாக்கு டபுள் ஆப்ஷன், விக்கெட் கீப்பர் தென் பேட்டிங், இன்னிங்ஸ் ஓபன் பண்றது அப்படிங்கிறதுனால அவருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டீமுக்கு இசான் கிசானுக்கு பதிலா நீங்க வெங்கடேஷ் ஐயர் கூட இந்த டீமுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் மூணாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல குயின்டன் டிகாக் அண்ட் இசான் கிசான் ரெண்டு பேரையும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். தென் அடுத்ததான் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல டிராவிஸ் ஹெட் அண்ட் வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரூ ரசல், அபிஷேக் சர்மா, முகமது சமி, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஆடம் ஜாம்பா அண்ட் ஹர்ஷித் ராணா. எஸ்ஆர் கட்சிக்கு ஃபேவரா ஒரு ஒன் சைட் டீம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இதுல நம்ம அபிஷேக் சர்மாவுக்கு கேப்டன் ஆப்ஷனாகவும் இசான் கிசானுக்கு வந்து நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இதுல நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்க லைக் முகமது சமி ஆர் ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் இப்படி யாருக்கு வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓப்பனரான ரெண்டு பேருக்குமே அபிஷேக் சர்மாவுக்கு கேப்டன், டிராவிஸ் ஹெட்டுக்கு கூட நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒன் சைட் டீமுக்கான ஒரு காம்பினேஷன். அடுத்ததா நாலாவது டீமை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் அண்ட் ஹென்ரி கிளாசன் ரெண்டு பேரும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல பிக் பண்ணிருக்கோம். தென் அடுத்ததா ரகுவன்சி, சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், ஆண்ட்ரிக் நோர்கியா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த டீமுக்கு நம்ம குயின்டன் டிகாக் கேப்டனாகவும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணிருக்கோம். இது கேகேஆருக்கு ஃபேவரா ஒரு டீமை வந்து பில்ட் பண்ணிருக்கு. இதுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோம். கொஞ்சம் சேஃபா போறதா இருந்தா ஒன் சைட் டீம்ங்கிறதுனால டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய ஹர்ஷித் ராணாவுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க இந்த பர்டிகுலர் டீமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அதே மாதிரி சுனில் நரேனுக்கு கூட நீங்க ஓபன் பண்ணக்கூடிய சுனில் நரேனுக்கு கூட நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஃபிஃப்த் டீம்ல விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல 3 பேர், அதாவது இசான் கிசான், ஹென்ரி கிளாசன் அண்ட் குயின்டன் டிகாக், இந்த 3 பேரும். தென் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல அஜின்கே ரஹானே அண்ட் வெங்கடேஷ் ஐயர், ஆல்ரவுண்டர்ல ஆண்ட்ரூ ரசல் அண்ட் அபிஷேக் சர்மா, பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த டீமுக்கு விக்கெட் கீப்பர் இருக்கக்கூடிய குயின்டன் டிகாக் கேப்டனாகவும் அபிஷேக் சர்மாவுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க இது கொஞ்சம் ஓரளவு சேஃபான ஆப்ஷன் மாதிரி தெரியும். ஏன்னா குயின்டன் டிகாக் டபுள் ஆப்ஷன்ஸ், அபிஷேக் சர்மாவும் டபுள் ஆப்ஷன்ஸ் பவுலிங் பண்றாருங்கிறதுனால ஓரளவு சேஃபா கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன் டவுன் வரக்கூடிய அஜின்கே ரஹானே அவருக்கு வந்து நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்க ஒரு பேட் கமின்ஸ்க்கு வந்து நீங்க இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ஆறாவது டீமை பொறுத்த வரைக்கும் இசான் கிசான் விக்கெட் கீப்பர்ல அஜின்கே ரஹானே, டிராவிஸ் ஹெட், அன்குல் ரகுவன்சி, தென் சுனில் நரேன், நிதிஷ்குமார் ரெட்டி, முகமது சமி, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஆடம் ஜாம்பா அண்ட் ஆண்ட்ரிக் நோர்கியா. இந்த பர்டிகுலர் டீமுக்கு சுனில் நரேனுக்கு கேப்டனாகவும் டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு பேட் கமின்ஸ் ஆர் முகமது சமி இவங்க யாருக்கு வேணாலும் ட்ரை பண்ணிட்டு கேப்டன் ஆப்ஷனா நீங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சுனில் நரேன் 4 ஓவர்னு போல் பண்ண போறாரு, தென் பேட்டிங்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாருங்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அடுத்ததா ஏழாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல குயின்டன் டிகாக், ஹென்ரி கிளாசன் அண்ட் இசான் கிசான் 3 பேரையும் பிக் பண்ணிருக்கோம். தென் டிராவிஸ் ஹெட், ரகுவன்சி பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல, ஆல்ரவுண்டர்ல சுனில் நரேன் அண்ட் ஆண்ட்ரூ ரசல், தென் முகமது சமி, ஆடம் ஜாம்பா, ஆண்ட்ரிக் நோர்கியா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இந்த பர்டிகுலர் டீமுக்கு நம்ம டிராவிஸ் ஹெட்டுக்கு கேப்டனாகவும் ரகுவன்சிக்கு வந்து நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ ரகுவன்சி ஒரு இம்பாக்ட் பிளேயரா தான் வராரு. டாப் ஆர்டர்ல ஒரு விக்கெட் ஏர்லியா விழுந்துருச்சுன்னா, சாரி 2 விக்கெட் ஏர்லியா வந்துருச்சுன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோரே வருவதற்கு சான்சஸ் இருக்கும். மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இது ஆப்ட் ஆகும். இருந்தாலும் கொஞ்சம் சேஃபா போறதா இருந்தா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷனா சுனில் நரேனுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ரகுவன்சிக்கு இம்பாக்ட் பிளேயர், பேட்டிங் மட்டும் தான், ஃபீல்டிங் பண்ண மாட்டாரு, இந்த கேட்ச் பிடிச்சல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வராது. ஆனா சுனில் நரேன் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலுமே கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறதுனால ஸோ சுனில் நரேனுக்கு இந்த டீம் கூட நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். நம்ம கிராண்ட் லீக்ங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ஸா கொடுத்துருக்கோம். தென் அடுத்ததா 8வது டீமை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் அண்ட் ஹென்ரி கிளாசன் 2 பேருமே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியவங்க. விக்கெட் கீப்பிங்கும் அவங்க தான் பண்ண போறாங்கிறப்போ டபுள் ஆப்ஷன்ஸ் அவங்க 2 பேருக்கும். தென் அஜின்கே ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரூ ரசல் அண்ட் அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஆடம் ஜாம்பா, ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இந்த டீமுக்கு நம்ம பேட் கமின்ஸ்க்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் அஜின்கே ரஹானேவுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்க ஆண்ட்ரூ ரசல்
தென் அப்படி இல்லைன்னா ஆடம் ஜாம்பா, இந்த 2 பேர்த்துல இருந்து எனி ஒன் எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க சுனில் நரேனை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவருக்கு வந்து பேட்டிங் தென் 4 ஓவர் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ அவர் கொண்டு வரலாம். கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணியிருக்கேன். பேட் கமின்ஸ் டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 விக்கெட் கூட எடுக்கலாம். தென் செகண்டா வந்து பேட் பண்ணும்போது பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் இருக்கும். ஸோ அதனால நான் பேட் கமின்ஸ்க்கு இந்த டீமுக்கு வந்து நான் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். தென் 9வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல குவிண்டன் டிகாக், ஹென்ரி கிளாசன் அண்ட் இசான் கிஷன் இந்த 3 பேரையும் பிக் பண்ணியிருக்கோம். அஜின்கே ரஹானே அண்ட் ரகுவன்சி, சுனில் நரேன் அண்ட் அபிஷேக் சர்மா, தென் முகமது சமி, பேட் கமின்ஸ், ஆண்ட்ரிக் நோர்கியா அண்ட் ஹர்ஷித் ராணா. இந்த டீமுக்கு அபிஷேக் சர்மாவுக்கு கேப்டன் ஆகும், சுனில் நரேனுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். இது ரொம்பவே சேஃபான ஒரு காம்பினேஷன்ஸ் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல ஸ்லைட்டியா நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க இசான் கிஷானுக்கு சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய அவருக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு அஜின்கே ரஹானே அவருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அடுத்ததா கடைசி டீம் குவிண்டன் டிகாக் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல. பேட்டிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், ரிங்கு சிங் அண்ட் ரகுவன்சி இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல. தென் அதே மாதிரி அன்கித் வெர்மா அவரும் வந்து பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு. தென் ஆல்ரவுண்டர்ல நிதிஷ்குமார் ரெட்டி மட்டும். பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி, முகமது சமி, ஹர்ஷித் ராணா, பேட் கமின்ஸ் அண்ட் ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அவருக்கு வந்து நம்ம கேப்டன் ஆப்ஷனாகவும், முகமது சமிக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். யூஸ்வலாவே முகமது சமி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரொம்பவே சூப்பரா போல் பண்ணுவாரு. SRHல டாப் 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பவர் பிளேலே 1 or 2 விக்கெட் எடுத்துட்டு தென் டெத் ஓவர்ல வந்து ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா கூட வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டனுக்கு கூட ரொம்ப ஆப்டா இருப்பாரு முகமது சமி. ஸோ அதனால இந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இதுல சமி வந்து ரிஸ்கான ஆப்ஷன்ங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க குவிண்டன் டிகாக்கு கூட நீங்க இந்த டீமுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பேட் கமின்ஸுக்கு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ 10 டெமோ டீம்ஸை நம்ம பார்த்துட்டோம். 10 டீமுக்குமான காம்பினேஷன்ஸ் சொல்லியிருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டனா யாரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதே சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே டெமோ டீமா கன்சிடர் பண்ணுங்க. டெமோ டீமா கன்சிடர் பண்ணி நம்ம சொன்ன ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணி 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்குன்னு இவ்வளவு நாளா பிளே பண்றீங்க ஃபேண்டசி நாலேஜ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டீம்ஸை பார்க்குறப்போ அதுல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் டெமோ டீமா கன்சிடர் பண்ற வரைக்கும் ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா டெமோ டீமா கன்சிடர் பண்றப்ப மட்டும்தான் இதுல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு வரும். ஸோ இதே டீம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா வின் ஆர் லாஸ் ரெண்டுமே இருக்கும். அது யுவர் விஷ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேண்டசி பிளே பண்ற டெமோ டீம் வேணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.